அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீண்டும் முதல்வராக வேண்டி தமிழக அமைச்சர்கள் அஸ்திர யாகம் நடத்தியுள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா சொத்து சேர்ப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவி இழந்தார். 10 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வழக்கில் இருந்து மீண்டு அவர் மீண்டும் முதல்வராக வேண்டி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கீழ திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்றதும் விருத்திர சூரனை கொன்ற பழி நீங்க தேவேந்திரன் பூஜித்து இழந்த பதவியை மீண்டும் பெற்ற தலமுமான அகிலாண்ட நாயகி உடனாகிய ஆரண்யேஸ்வரர் கோவிலில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், கதர்துறை அமைச்சர் பூனாட்சி ஆகியோர் அஸ்திர யாகம் நடத்தினர். யாகத்தை ராஜா சுந்தரேசன் குருக்கள் நடத்தி வைத்தார். இதில் மயிலாடுதுறை எம்பி பாரதி மோகன், எம்எல்ஏக்கள் பவுன்ராஜ், சக்தி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சந்திரசேகர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சீர்காழி தாசில்தார் ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் வருகையை முன்னிட்டு கீழ திருக்காட்டுப்பள்ளியில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. திருவெண்காடு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.